வரலாறுனா வெறும் கோட்டைகளும் கல்வெட்டுகளும் மன்னர்களும் கோயில்களும் மட்டும் கிடையாது. ஒரு மிகப்பெரிய ஒற்றை கல்லு கூட மிகப்பெரிய வரலாறை சொல்லும். அந்த வகையில நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம்னா தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்க உலக்குடி அப்படிங்கிற கிராமத்துல தாங்க நம்ம இப்ப இருக்கோம். நம்ம இப்ப தேடி போற அந்த ஒற்றை பெரிய கல்லோடைய பெயர் வந்து மென்ஹீருங்க. இந்த மென்ஹீருங்கிறது நம்ம மெகாலித்திக் ஏஜை சார்ந்தது. மெகாலித்திக் ஏஜ்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, மெகாலித்திக் அப்படிங்கிறது கிரேக்க சொல். மெகானா பெரிய, லித்திக்னா கல். அதை பெருங்கற்காலத்தை தான் மெகாலித்திக் அப்படின்னு அழைப்பாங்க. பெருங்கற்காலத்தில் ஒரு வழக்கம் இருந்திருக்குங்க. என்ன வழக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னால் அவரை நம்ம முதுமக்கள் தாளியில் எல்லாரும் போட்டு புதைப்பாங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஆதிச்சநல்லூர், கீழடி போன்ற எல்லா இடத்துலையும் அகழாய்வு மேற்கொள்ளும் போது நிறையா முதுமக்கள் தாளிகள் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட இடத்துல இந்த மென்ஹீர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒற்றைக்கல் நிறைய இடத்துல கிடச்சிருக்கு. உலகத்தில் நிறைய இடத்துல இந்த வழக்கங்கிறது இருந்திருக்கு. உலகத்திலே பெரிய மென்ஹீர் கல் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரான்ஸ் நாட்டில் இருக்குங்க. அதே மாதிரி நம்ம தூத்துக்குடியிலேருந்து வெறும் 38 கிலோமீட்டர்லையும் நம்ம மென்ஹீர் கல்லுங்கிறது இருக்குது. அது வேறு எங்கும் இல்லை, நம்ம உலக்குடியில் தாங்க இருக்குது. பாருங்கள் எவ்வளவு பிரம்மாண்டமான அந்த நெடுங்கல்னு பாருங்கள். நம்ம பிரிட்டன் மொழியில் மென்னுனா நீளமான, ஹிர்னா கல், அப்படின்னா மென்ஹிர்னா நெடுங்கல். அதை தான் பிரிட்டன் மொழியில் மென்ஹிர்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்களா, ஒரு 13 அடிக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு மென்ஹிர் நெடுங்கல். அந்த காலத்தில் இந்த நெடுங்கல்ல வழிபட்டிருப்பாங்க. பெருங்கற்காலங்கிறது கிமு 1000 300 முடியும் சொன்னேன். அதாவது கிட்டத்தட்ட 3000 வருஷம் பழமை வாய்ந்தது இந்த ஒரு நெடுங்கல்லுங்க. நினச்சி பாருங்கள், அந்த காலத்தில் எந்த வித இயந்திரமோ எதுவுமே இல்லாமல் இவ்வளோ பெரிய கல்லை மனுஷங்களே தூக்கி இங்கே வச்சுருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம்ங்க. இந்த கல் மொத்தம் 13 அடி. இந்த இடத்துல இந்த இதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கீழேயே ஒரு மண்பானையினுடைய ஓடு இங்கே இருக்குங்க. பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு மண்பானையினுடைய ஒரு பகுதி. இந்த இடத்துல இதே மாதிரி நிறையா இருக்குது. இங்கே பாருங்கள், இது ஒரு மண்பானையினுடைய ஒரு பகுதி. அது மட்டும் இல்லாமல் இங்கே செங்கற்களும் இருக்குங்க. இது மண்பானை, இங்கே பார்த்தீங்கன்னா செங்கற்கள். இது இப்போ இருக்கிற செங்கற்கள் மாதிரி இல்லாமல் ரொம்ப தட்டையாக இருக்குது. கண்டிப்பாக இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு நாகரிகமே இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது.